மட்டும் பார்த்துங்க 6 லட்சம். வெறும் 6 லட்சம் தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில நேரமாக கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னாக்கா நம்ம கோயம்புத்தூர் தாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு. அங்கே தான் வந்து விவசாயிகள் கண்காட்சி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதை போய் நம்ம பார்த்தே தீரணும்ல. வருஷத்தில் ஒரு ட்ரிப் போடுறாங்க, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கிளம்பியாச்சு. ஏன்னாக்கா முதல் 2 நாளே போயிருந்துருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் விகாஸ்க்கு இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்களா, சரி அவனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கிளம்பி போகிறோம். வாங்க அங்கே எக்ஸிபிஷனில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாம், சரிங்களா? ஏன்னா இது வந்து இந்த எக்ஸ்போவை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இதை போய் பார்த்தோமா தான் நம்ம விவசாயத்தை சார்ந்து என்னென்ன வந்து கஷ்டம் இல்லாமல் நம்ம செய்யறதுக்கு என்னென்ன புதுமையாக வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்போ மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஒரு 2 ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். அது போயிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் இந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் வாங்க, நான் நினச்ச பொருள் அங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். சரியா? போகலாம் வாங்க. மேட்டூர் வழியாக தானங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போகணும். இப்போ மேட்டூரில் தண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். அன்றைக்கி திறந்து விட்டப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி போணுச்சு. இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒரு வாய்க்காலில் வந்து எவ்வளோ தண்ணி போகுமோ அந்தளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் அனல் மின் நிலையத்திலேருந்து தண்ணி வெளில அனுப்பிச்சுட்றாங்க இல்லைங்களா, டனல்லேருந்து அந்த தண்ணி வந்து நிறக்க போகுது. இது வந்து கம்மியாக போயிட்டுருக்கு. அது வந்து வாய்க்கால் பாசனத்துக்காக போகுது போல இருக்குது. அதனால் அந்த தண்ணி வந்து அதிகமாக திறந்து விடுறாங்க. இது கம்மியாக தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மேட்டூர் தாண்டி பவானி வந்தோம். பவானியில் நம்ம எப்பவும் சாப்பிட்ற அந்த விநாயக மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் காலை டிஃபனு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த விநாயக மெஸ்ஸில் தாங்க கிழங்கு பாருங்க, உருளைக்கிழங்கு ஒன்று எவ்வளோ நீட்டத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் நம்ம செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வாங்கலாம். அங்கே பவானியில் இருக்கிற சந்தையில் தான் வாங்கினாங்களாம். டெய்லி வாங்குறதுனால இந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம கேட்டாக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்ரி எக்ஸ்போ போட்டதுனால தான் கூட்டமாக இருக்குமாங்க அந்த 12 கேட்டில். அக்ரி எக்ஸ்போ சூப்பர். அக்ரி இன்டெக்ஸ் எவ்வளோ கூட்டம் பார்த்தா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளுடைய நேமு அட்ரஸ் எழுதி கொடுக்கணுங்க. அப்போ தான் எத்தனை பேர் என்ட்ரி ஆகிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கிறதுக்காக தான் அப்படி எழுதி தர சொல்கிறாங்க. இந்த போர்டில் பார்த்தோமாவே நம்ம எந்த ஹால்குள்ளே போகலாம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். இந்த ஹாலை வச்சு இந்த போர்டை வச்சு நம்ம எந்த ஹாலுக்குள்ளே போகணுமோ அதை வந்து கரெக்டாக அந்த ஹாலுக்குள்ளே மட்டும் நம்ம போய்க்கலாம். நம்ம கூட்டம் நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தோம், அன்றைக்கே இவ்வளோ கூட்டம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை போனால் எவ்வளோ கூட்டம்னு நினச்சி பாருங்களேன், அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலையோ என்னவோ தெரில, எங்களை ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹால் ஈக்கு அமுச்சு விட்டாங்க. நாங்கள் எடுத்ததும் ஹால் ஈக்கு தான் போனோம், ஏக்கு போகலை. உள்ளே போனாக்கா எங்களால் நடக்கவே முடியலைங்க. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம். அப்படியே நகர்ந்து இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து போனாங்க. அதனால தான் வந்து ஹால் ஈக்கு அமுச்சு விட்டாங்க போல இருக்குதுங்க. என்ன விற்கிதுன்னு கூட எங்களால் எட்டி பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயே அசாத 2 பேரும் கையை பிடிச்சிட்டு மொல்லமாக நடந்து போனோம் நாங்கள்.
இங்கே வாங்குகிற கற்று எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. போன ட்ரிப்பு அருவாள் வாங்கிட்டு வந்தோம் வாழை மரத்தை வெட்டுறதுக்கு, அதுவும் சூப்பராக இருக்குது. சின்ன கட்டருமே வாங்கினேன் இங்கே தான். இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு வந்து பெரிய கட்டர் வாங்கினேன். எனக்கு மரத்தோடைய கிளை இருக்கு இல்லைங்களா, அந்த கிளை வெட்டுற பெரிய கட்டர் தான் வாங்கினேன். 1750 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினோம். அது ஒன்று சூப்பராக இருந்துச்சு வாங்கினேன். நடந்து நடந்து பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேன். ஏங்க சல்ல ஒண்ணு கேளுங்க. ஏங்க இது எவ்வளவு அந்த சல்ல? இது எவ்வளவு? 3500. ஆனா அது ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு. மெயினாக நாங்கள் போனதே இந்த மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறது தாங்க. தென்னை மட்டை அரைக்குது இல்லைங்களா, அந்த மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு தான் போனோம். இவர்கிட்ட தான் நாங்கள் வந்து எல்லாம் கேட்டு விசாரிச்சுருக்குறோம். எங்கள் வீட்டுக்காருக்குமே எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அதில் வந்து இவர்கிட்ட பேசுனது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதனால் அங்கேயும் விசாரிச்சுட்டு நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறோம். இது வந்து கத்திங்க கேரளாலேருந்து கொண்டு வந்துருப்பாங்க போல இருக்குது. ஆனால் எல்லா விதமான கத்தி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் பக்கத்துலேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. இந்தாங்க இதில் வேணுங்கிறத இதை பார்த்துட்டு வாங்கிக்கங்க, ஆர்டர் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. சரின்னு விசிட்டிங் கார்டை மட்டும் வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்தாண்ட வந்துட்டு நான் எல்லோரும் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த ஐனாறு தம்பி வந்து டிராக்டருக்கு வந்து என்ன தேவையோ அந்த கலப்பை இதை வாங்கி பார்த்துட்டு இருந்தான். இது நல்லா இருக்குதுக்கா, நம்ம சின்ன டிராக்டருக்கு இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருந்தான். நான் சொன்னேன் இல்லைங்களா மட்டை அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இது. நம்ம வந்து டிராக்டர் சின்ன டிராக்டரில் மாட்டி எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அங்கேயே வந்து தென்னை மட்டைங்களை போட்டால் அரைச்சி கொடுத்துரும். அந்த மிஷின் தான் இது. ஆமாங்க அதான். அடுத்ததாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சது வந்து சோலார் தாங்க. இந்த நிறைய இலைகள் எல்லாமே கேட்குறாங்க. சீத்தா இலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முருங்கை இலையாக இருக்கட்டும், நெல்லிக்காய் நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க, பெரிய நெல்லிக்காய். இது எல்லாத்தையுமே இந்த ட்ரையரில் வச்சு காய வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதனால் வந்து ட்ரையர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரையரை பார்த்தோம் நாங்கள். எனக்கு இந்த ட்ரையரை விட இந்த மூடாக்குமார் இருக்கிற அந்த ட்ரையர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு அவங்ககிட்டையும் நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 2 ஐட்டத்தையும் கட்டாயம் வீட்டுக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன் நான். இந்த சோலாரில் என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம அதில் காய வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான் அதை வந்து வாங்கணும் அப்படின்ட்டுருக்கேன். 2மே லட்சத்துக்கு மேலே தான் சொன்னாங்க. இதுவுமே அந்த சைஸுக்கு தகுந்தபடி ரேட்டு சொன்னாங்க. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விற்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த ட்ரையர் இருந்தால் தேங்காயை நம்ம அப்படியே காய வச்சு இதில் ஆட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன்னா தென்னந்தோம்பு இருக்கிறதுனால நமக்கு இந்த ட்ரையர் நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறையா முறை யோசனை பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்கலாங்க, நல்ல குப்பரை வந்து நல்ல ரேட் இருக்கும். வெளியில் உடச்சி காய் ஆஃபர் கிட்ட எல்லாமே இருக்காதுல்ல. சரி, அவ்வளோதாங்க. ஹாலில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரிங்கெலாம் கொண்டு வந்துருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். மெயினாக செடிங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதையும் என்னென்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத போய் அடுத்ததாக பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இது கத்தலை வாங்க. அது கூட எப்படி மூஞ்சி வச்சிருப்பாங்க. ஆடு மாதிரியே இல்லடா.
தண்ணி கம்மன் இருமா வெறுப்பு. இந்த முறை வந்து மாடுங்க ஒன்றும் பெருசாக கொண்டு வந்து வைக்கிறீங்க. காங்கையம் மாடு, அதுக்கப்புறம் கிர்ரு வந்து ஒரு 2 மாடு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ரகம் தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. பெருசாக ஒன்றும் ரொம்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் எந்த மாடும் சிறப்பான மாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கல. எனக்கு என்னமோ அது அப்படி தெரியல. ஏற்கனவே நம்ம பார்த்த மாடுங்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த முறை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அதிசயத்திலும் அதிசயம் என்னன்னாக்கா, நான் ஒரே செடி கூட வாங்கலைங்க. சும்மா மேற்பார்வை பார்த்ததோடு சரி. என் பையன் கூட வந்ததுனால எந்த செடியுமே வாங்க விட மாட்டேன்ட்டான். நீ தான் எல்லாம் வச்சுருக்கிறியே, அப்புறம் என்ன இன்னத்தவே பார்க்குறேன்னு சொல்லியே என்னை செடிக்கிட்ட இருந்து என்னென்ன கூப்பிட்டு வந்துட்டான். அவன் சொன்ன மாதிரி என்கிட்ட ஓரளவுக்கு அங்கே இருந்த செடிங்க எல்லாமே இருந்துச்சு. 1-2 செடிங்க தான் இல்லை. அதை 4 கடையில் விசாரித்து கேட்கலாண்டா அப்படின்னாக்கா அதை கேட்குறதுக்கு விட மாட்டேன்ட்டான். ஒன்று கோல்டன் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு மரம் வச்சுருந்தாங்க இந்த சுரபிக்கு பக்கத்துலேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே கொத்தா கோல்டு கலரில் அப்படியே சரமாட்டம் தோணுச்சு. ஆனால் அந்த செடி வந்து 15,000 போட்டிருந்தாங்க அந்த செடி, ஒரு செடி மட்டும். சரின்னு பார்த்துட்டு அப்படியே மனசு கேட்காம வச்சுட்டு வந்துட்டேன் பேசாமல். செடியும் ஆள் உயரத்துக்கு மேலே இருந்துச்சுங்க. நல்லா பெரிய செடியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு செடி கடையிலையும் பார்த்தாக்கா பூக்கள் வந்து அப்படியே கொத்தா பூ பூத்துருந்துச்சிங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் இந்த இவ்வளோ பூ பூக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஏதாவது உரம் போட்டு பூக்க வைக்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் வாங்கிட்டு வந்தால் ஒரு 4 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் பூக்கிறது கிடையாது. அதனாலே இந்த சாமந்தி பூ நான் வாங்கவே இல்லைங்க. எதுவுமே வாங்கலை நான். ஆனால் நான் ஒரு 2 செடி மட்டும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் பையன் தான் வாங்கவே விடலை. ஒன்று வந்து பெருங்காய செடி ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து ப்ளம்ஸ் ஆப்பிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அந்த செடி ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். நிற்கவே மாட்டேன்ட்டான். இல்லாட்டா அந்த 2 செடி வாங்கியிருப்பேன் நான். அதுதான் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எங்கேயாவது நர்சரியில் மறுபடியும் கிடச்சிச்சின்னா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே போயிருந்தீங்கனாக்கா என்னென்ன வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நாம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க என்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான். இதான சுரபி. முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குதுல்ல. $60,000 6 லட்சம்டா. 6 லட்சம்டா. 6 லட்சம்டா. ரேட்டை மட்டும் பார்த்துங்க. 6 லட்சம். வெறும் 6 லட்சம் தாங்க. எல்லா செடிகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அங்கேயே நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நம்ம கூட பேசினாங்க. அவங்க கூடயும் பேசிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து இந்த
கூண்டில் வச்சு வளர்த்துறோம் இல்லைங்களா, காடை, முயல் இதுங்களாம் வளர்த்துறதுக்கான கூண்டுங்கள்லாம் ஒரு ஸ்டால் ஃபுல்லாக விற்றுட்டு இருந்தாங்க. சரி நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசை இந்த முயல் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக தாங்க வந்தோம் இந்த விதை திருவிழாவுக்கு. விதை வாங்கவே இல்லையே அப்படின்னு கடைசி ஸ்டாலுக்கு வந்தோம். விதைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டங்க. அதுக்கப்புறம் உள்ளே பூந்து போய் பார்த்தோம். நாங்கள் பெருசாக விதைகள் வாங்கலை, இல்லை நம்மக்கிட்டே இருக்கிற விதை தான் வாங்கி ஏன் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ட்ரிப்பு நிறைய ஜனங்கள் வந்து செடிகள் நிறைய வாங்கிட்டு போனாங்க. அதே போல் விதைகளும் நிறைய வாங்கினாங்க. எல்லாருமே நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல நாட்டு ரகங்களை நாட்டு காய்கறிகளை வளர்த்தணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. நான் வந்து இந்த கிழங்குகளை மட்டும்தான் வாங்கினேன். கொஞ்சம் பூ அழகழகாக பூக்கட்டும், இந்த கிழங்குகளை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிழங்குகள் வந்து வாங்கினேன். ஜோடி ஒரு கிழங்கு 50 ரூபா, ஒரு கிழங்கு 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்றாங்க. 2 கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சும்மா இருக்கல, விதைகள் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச விதைகளை வந்து கொஞ்சம் வாங்கினார். ஒரு 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு வாங்கினார். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. 10 ரூபாய்க்கு விற்றாங்க, 15 ரூபாய்க்கு விற்றாங்க. இப்போ 20 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு பாக்கெட்டு. அப்புறம் அந்த விதைகள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோன்னாங்க. இங்கே வந்து கோழி வளர்ப்பு. இது இந்த கோழியே அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சேவல் நிற்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. கோழி இது கோழிலாம் எப்படி வளர்த்துறாங்க, அதுக்கு தீனி எப்படி போடுற அந்த டப்பாங்க இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. என் பையன் முட்டை தினானா கூட நான் கோழி வளர்த்தலானுங்க. பையன் முட்டையும் திங்க மாட்டேங்குது, ஒன்றும் திங்க மாட்டேங்குது. அதனால தான் கோழி வேணாம் அப்படின்ட்டேன். எனக்கு காடை வளர்த்தணுன்னு ரொம்ப ஆசைங்க. அந்த காடை கூண்டு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. இந்த பையன் எந்த முட்டையும் திங்க மாட்டேங்குது, நான் எந்த காடையை வளர்த்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். அப்புறம் வர வழியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்ககிட்டையும் பேசிட்டு வந்தேன். அவங்க உங்களை பார்த்துட்டு நானும் நிறைய மரம் வைக்கிறேங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு எனக்கு. அவ்வளோதாங்க, நம்ம அக்ரி எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பி வெளில வந்தோம். வெளில வந்து நின்னோம் காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா ஒருத்தர் ஆட்டோவில் பாருங்கள் எவ்வளோ செடி வாங்கியிருக்காங்க. சப்போட்டா 1500 ரூபா, ஆனால் காயோடையே இருந்துச்சு. இது மாதிரி தான் அப்படி மூட்டையாக கட்டி வாங்கிட்டு போனாங்க. ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போனாங்க. பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து எல்லா பழ வகைகளையும் வளர்த்தணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வளர்த்துறாங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் லூலு மால் போகலான்னு கிளம்புனோம். அந்த வீடியோ நான் அடுத்த இதில் போடுறேன் உங்களுக்கு. லூலு மாலில் போய் என்ன பண்ணோங்கிறது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.